வணக்கம். கேசு பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். பிஓஎஸ், ஜிஎஸ்டி, இன்வென்டரி, கிரெடிட் மெயின்டெனன்ஸ் போன்ற அனைத்தும் உங்களது கணினியில் இந்த மென்பொருள் வாயிலாக பயன்படுத்திக் கொள்ள இயலும். இந்த மென்பொருள் முற்றிலும் இலவச தொகுப்பு ஆகும். ஆகவே நீங்கள் தனியாக வாங்க தேவை இருக்காது. இதன் பயன்பாடு யூடியூப் வலைத்தளத்தில் வீடியோவாக காண்பிக்கப்பட்டு உள்ளது. டவுன்லோட் லிங்க் யூடியூப் வலைத்தளத்திலும் உள்ளது. இந்த வீடியோவிலும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இந்த வீடியோக்களை உங்களது சக வணிகர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கேசு பிஓஎஸ் ஆனது மற்றவர்களிடம் சென்று சேர அது பெரிய உதவியாக எங்களுக்கு அமையும். அதன் மூலமாக அவர்களும் இந்த மென்பொருளை இலவசமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்களுக்கும் பெரிய உதவியாக இருக்கும். ஆகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். கேசு பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் த கம்பெனி அண்ட் ஹவு டு செலக்ட் த கம்பெனி. ஸோ இந்த ரெண்டு டைட்டிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஓப்பன் கேசு பிஓஎஸ் சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வர்ற இந்த டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து என்டையர் சாஃப்ட்வேருக்குமானது. ஸோ அந்த டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு லெஃப்ட் சைடு தெரிகிற ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன். 1010. ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு 1 by 1 பார்த்தீங்கன்னா தெரியும். அட்மின்க்கு பாஸ்வேர்டு அட்மின் தான். இந்த 1 to 5 வரைக்கும் இருக்கிற இந்த 1 to 5 வரைக்கும் இருக்கிறது வந்து கிளைண்ட், நம்ம கடையில் ஷாப்பில் வேலை செய்கிற எம்ப்ளாயிகளுக்கானது. ஸோ 6 and 7 வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த பாஸ்வேர்டு எதுவும் பை டிஃபால்ட்டாகவே இங்கே வந்துடும். ஸோ அதை அப்படியே ஓகே கொடுக்குறேன். நான் ஓகே கொடுத்துட்டு நான் இதில் 4 கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதில் வந்து ஒன் மோர் கம்பெனி வந்து ஆட் பண்ண போகிறேன். அது வந்து 1005 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1004 வரைக்கும் இருக்குது. அது 1005ல் வரும். உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக 1001 அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் கம்பெனி மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு இன்னொரு கம்பெனி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ எப்படி அதை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு பேஸ் கம்பெனிங்கிறது 1001. இதுதான் பேஸ் கம்பெனி. இந்த பேஸ் கம்பெனியில் இருந்து தான் நியூ கம்பெனி கிரியேட் பண்ண முடியும். அதர் கம்பெனிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ கம்பெனி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ 1001 வந்து பேஸ் கம்பெனியாக லாகின் போட்டுட்டு பேஸ் கம்பெனியாக லாகின் போட்டுட்டு ஸோ நான் ஒரு நியூ கம்பெனி நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கம்பெனி கிரியேஷனில் உள்ள என்டர் ஆகிட்டு ஸோ இங்கே நியூ கம்பெனின்னு கொடுத்துட்டு ஸோ நியூ கம்பெனியை ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு ஒரு நியூ சேவ் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியூ கம்பெனி கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற மெனுஸ் பற்றி, அதாவது லேபிள் பற்றி சொல்லிடுறேன். ஒரு கேப்ஷனாக சொல்லிடுறேன். கம்பெனி நேம், பிரிண்ட் நேம் போத் ஆர் சேம். நீங்கள் வந்து இதை தமிழ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழில் யூஸ் பண்ணுறதுக்கு F4 கொடுத்தீங்கன்னா தமிழ்லையும் டைப் ஆகும். பாமினி லேஅவுட்டு. ஸோ இதை வந்து ஆங்கிலத்திலேயே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. XYZ ஸ்டோருங்கிறதுக்கு நான் நியூ ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். இந்த நியூ ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கேப்ஷன், இதோட கேப்ஷன்ஸ் எல்லாம் அட்ரஸ் 1ன்னே வச்சுக்கிறேன். இந்த அட்ரஸ் உங்கள் பார்க்குறதுக்காக 2, மொபைல் நம்பர் லீவ் இட் as it is அப்படியே இருக்கட்டும். ஸோ பின் நம்பர் அப்படியே விட்டுடுறேன், ஜிஎஸ்டி நம்பர். ஸோ இந்த கேப்ஷன் எல்லாமே உங்களோட இன்வாய்ஸில் பிரிண்ட் நேமில் இருந்து ஜிஎஸ்டி நம்பர் வரைக்கும், ஸ்டேட் வரைக்கும், பிரிண்ட் நேமில் இருந்து ஸ்டேட் வரைக்கும் உங்கள் இன்வாய்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த கேப்ஷனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள்
நான் ஒரு இன்வாய்ஸ் வந்து போட்ட இன்வாய்ஸ் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த செல்லர் இருக்கு இல்லைங்களா? இந்த செல்லர் ஸ்ரீ வேலா எலக்ட்ரானிக்ஸ் 54 இது எல்லாமே வந்து எங்கிருந்து வருது அப்டின்னா, நீங்க இங்க குடுக்குற பிரிண்ட் நேம்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும் ஆனது. ஸோ, அதனால இந்த கேப்ஷன் வந்து அ டீட்டெயில்டா, கிளியரா ரொம்ப ஷார்ட்டாவும் குடுங்க. ரொம்ப லென்த்தியா குடுக்க வேண்டாம். அந்த பாக்ஸ்க்குள்ள வர மாதிரி குடுங்க. அதுக்கப்புறம் அ இந்த கம்பெனி நியூ கம்பெனி குடுத்துட்டு, இத சேவ் பண்ணீங்கன்னா, இந்த நியூ கம்பெனி சேவ் ஆயிடும். ஸோ எக்ஸிஸ்டிங் ஒரு கம்பெனியே எக்ஸ்-ஒய்-இசட் கம்பெனியே லேபிள மாத்தணும் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து அதே மாதிரி லேபிள மாத்திட்டு, இங்க எடிட் இப்ப வந்து நியூ குடுத்துட்டேன். அதனால எடிட் டிசேபிள் ஆயிருச்சு. ஸோ இங்க எல்லாத்தையும் மாத்திட்டு, எடிட் குடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பழைய கம்பெனியில இருக்கிற டீட்டெயிலும் எடிட் ஆயிடும். இப்ப நான் நியூ கம்பெனி கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கான டீட்டெயில் என்டர் பண்ணிட்டு இருக்கிறேன். கரன்சி சிம்பிள் அத அப்படியே விட்டுடுங்க. அக்கவுண்ட்ஸ் வந்து எப்பவுமே அக்கவுண்ட்ஸ் வித் இன்வென்டரி. ஸோ பேஜ் அப், பேஜ் டவுன் செலக்ட் பண்ணி மூவ் பண்றேன். இப்போ இயர் வந்து 2025 டூ 26 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். இந்த க்ளோஸ் அக்கவுண்ட்ஸ் வந்து எப்போ நீங்க தேவைப்படும் அப்படின்னா, இப்போ எக்ஸ்-ஒய்-இசட் கம்பெனிய வந்து 31 ஏப்ரல் முடிச்சதுக்கப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். 1 ஆர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஆர் 31 அந்த அன்னைக்கே கூட நீங்க க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த அன்னைக்கு நீங்க க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இதோட ஓப்பனிங் பேலன்ஸ், ஸ்டாக் இன் ஹேண்ட் இது எல்லாமே அடுத்த அ கம்பெனிக்கு நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து க்ளோஸ் அக்கவுண்ட்ஸ் குடுத்துட்டு அத கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ அந்த கேரி ஃபார்வர்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோ பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அதுக்கு அடுத்தது யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல். எஸ். செக்யூரிட்டி கண்ட்ரோல் எஸ் குடுத்துருங்க. செக்யூரிட்டி கண்ட்ரோல் இந்த லாகின் பார்த்தீங்கன்னா, எவ்ரி கம்பெனி இந்த லிஸ்ட்ல இருக்குது இல்லைங்களா? இந்த கம்பெனி நீங்க செலக்ட் பண்ணும்போது, எக்ஸ்-ஒய்-இசட் ப்ளூ கலர் நேம் இருக்கு இல்லைங்களா? மேல நான் மவுஸ்ல ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இந்த எக்ஸ்-ஒய்-இசட் ஸ்டோர்ஸ் அந்த ப்ளூ கலர்ல வந்து ஐகான் வச்சுட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, மெனூஸ் வந்து லோட் ஆகும். நான் வேணா இன்னொரு எஸ்ஓபிவிஎஸ் ஓப்பன் பண்றேன். மல்டிபிள் விண்டோ ஓப்பன் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க ரேம் கெப்பாசிட்டிய பொறுத்து நீங்க ஓப்பன் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ நான் வந்து கம்பெனி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பை டிஃபால்ட்டா நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இன்னொரு கம்பெனிக்கு நான் மாறணும். இப்ப எக்ஸ், ஒய், இசட்ல இருக்கு. நான் வந்து இப்போ வேற ஒரு கம்பெனிக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, அந்த ப்ளூ கலர் நேம் போர்டுல கிளிக் பண்ணிட்டு, மவுஸ்ல தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு 1002 செலக்ட் பண்ணீங்கன்னா 2 போகும். 3 பண்ணீங்கன்னா 3 பண்ணிட்டு, கரெக்ட்டா தான் நம்ம பாஸ்வேர்டா வச்சிருக்கிறோம். எஸ் குடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஸ்ரீ வேலா எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறது மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 1002 குடுத்தீங்கன்னா, இங்க உங்க கம்பெனிய வந்து மாத்திட்டே இருக்கலாம். ஸோ இந்த கம்பெனிய இப்படிதான் வந்து நீங்க கம்பெனி செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கம் டூ கம்பெனி கிரியேஷன். ஸோ இதுல வந்து குடுக்குற இந்த லாகின் பிரிண்ட் ஷார்ட் நேம் இருக்கு இல்லைங்களா? இது வந்து நியூ ஸ்டோர்ஸ்ன்னு இங்க இந்த என்ன ரெலவென்ட்டா குடுத்துக்கோங்க. என் தான் பாஸ்வேர்ட் ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால. ஒன்ஸ் நீங்க இத மறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க உள்ள லாகின் பண்ணி உள்ள வர முடியாது. பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும். ஸோ, அதனால எப்பவுமே பாஸ்வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் வச்சுடுங்க. அது ரொம்ப நல்லது. இன்னும் இன்னும் டீட்டெயில்டா கேரக்டர் வைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, இந்த இந்த பாஸ்வேர்ட் எந்த இடத்துல கேட்குது அப்படின்னா, அதுக்கும் ஒன் மோர் விண்டோ ஓப்பன் பண்றேன். லாகின் போட்டு, ஸோ இந்த இடத்துல ஒரு விண்டோ வருதுங்களா? யூசர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த இடத்துல கேட்கிறதா அந்த பாஸ்வேர்ட். ஸோ இங்க இருக்குது இல்லைங்களா? அந்த பாஸ்வேர்ட் வந்து ஜி பாஸ்வேர்டு. ஸோ இப்போ குடுத்தீங்கன்னா, லாகின் ஆயிடுது. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாஸ்வேர்ட் வந்து ஈச் கம்பெனிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க. கேர்ஃபுல்லா குடுங்க. பண்ணிட்டு சேவ் அடிச்சிருங்க. சேவ் அடிச்சதும், இப்போ 1005 வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். நியூ ஸ்டோர்ஸ். நான் இப்போ குடுத்தது இல்லைங்களா? நியூ ஸ்டோர்ஸ் வந்து 1005. என் வந்து பாஸ்வேர்ட். ஸோ இப்போ வந்து பை ஃபால்ட் கம்பெனி இல்லாம
நீங்க வந்து ஒன் மோர் கம்பெனி இப்ப கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு வந்து 1002ல இருக்கும். எனக்கு வந்து 1005ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 1002ல இருக்கு. ஸோ அதுல டிஃபால்ட் கம்பெனி கிரியேட் பண்ணீங்கன்னா, என்னென்ன இதெல்லாம் டிஃபால்ட்டா வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு பார்ட்டி நேம், ஒரு டம்மி பார்ட்டி நேம் யூசர் 1ன்னு சொல்லிட்டு அதுவா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இத நீங்க மாடிஃபை பண்றதுனா பண்ணிக்கலாம். அ அப்படியே விட்டுறதுனால விட்டுக்கலாம். இன்னொரு யூசர் நீங்க கிரியேட் பண்றதுனால ஆஸ் யூசுவல் இதுக்கெல்லாம் வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாயே பாருங்க. பார்த்தீங்கன்னா, இது எப்படி யூசர் கிரியேட் பண்றதுங்கிறதுக்கும் யூசர் கிரியேட் பண்றது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒண்ணும் இல்லங்க. ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, அந்த வீடியோல பார்த்துக்கோங்க. பேக் குடுத்துட்டு, யூசர் கிரியேஷன்ல ஒரு என்ட்ரி விழுந்திருக்கும். அதே மாதிரி யூனிட் ஆஃப் மெஷர் வந்து பை டிஃபால்ட்டா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருக்கிற யூனிட் ஆஃப் மெஷர் வந்து பை டிஃபால்ட்டா இங்க அப்பியர் ஆயிடும். புது கம்பெனிக்கும் வந்துரும். இதுல வந்து நீங்க ஃபர்தரா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாக்ஸ் மாஸ்டர். டாக்ஸ் மாஸ்டர் பை டிஃபால்ட்டா ஒரு 7 டாக்ஸ் மாஸ்டர்ல வந்து என்ட்ரி இருக்கும். நீங்க வந்து இதையும் மாடிஃபை பண்றது அ நியூவா போடுறது போட்டுக்கலாம். ஒன்ஸ் டாக்ஸ் வந்து நீங்க அ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இங்க டாக்ஸ் வந்து மாடிஃபை பண்ண டாக்ஸ் கோட மாடிஃபை பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ பி கேர்ஃபுல். எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு மாஸ்டர் டீட்டெயில வந்து மாத்தாம இருங்க. அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஐட்டம்ஸ் வந்து எதுவுமே கிரியேட் ஆயிருக்காது. பிளாங்க்கா தான் இருக்கும். ஐட்டம் கிரியேஷனுக்கும் முதல்லயே வீடியோ போட்டாச்சு. ஸோ அதையும் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் டைட்டில். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் நத்திங் பட் இது வந்து ஒரு லெட்ஜர். ஈச் அண்ட் ஹெட் வந்து அக்கவுண்ட்ஸ் டைட்டில் அப்படிங்கிற சொல்லப்படுற ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து ஒரு லெட்ஜர் ஹெட். ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டா இவ்வளோ வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு பை டிஃபால்ட்டா அது கிரியேட் ஆயிக்குது. இது மட்டும் பை டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்பியர் ஆகுற ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு வந்து அட்மின் அட்மின் எடுத்துக்கலாம். அல்லது XYZ கம்பெனிக்கு பை டிஃபால்ட்டா XYZங்கிற பாஸ்வேர்ட் செட் ஆகியே உங்களுக்கு லோட் ஆயிடும். ஸோ அப்படியே நீங்க என்டர் குடுத்தும் லாகின் போட்டுக்கலாம். ஸோ கம்பெனி செலக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த நியூ ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற இந்த லேபிள் இருக்கு இல்லைங்களா? ப்ளூ கலர். நான் மவுஸ்ல ஹைலைட் பண்றேன். இந்த நியூ ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற லேபிள வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ உங்களுக்கு கம்பெனி செலக்ஷன் விண்டோ அப்பியர் ஆயிடும். ஸோ இதில நீங்க கம்பெனி செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி லாகின் ஆயிடும். அதே மாதிரி கம்பெனி கிரியேஷனுக்கு வந்து இப்ப ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணோம். ஸோ ஒன் மோர் டைம் சொல்றேன். கம்பெனி கிரியேஷனுக்கு வந்து லாஸ்ட் மெனு. ஸோ இந்த மெனுல தான் நம்ம கம்பெனி கிரியேஷன் அல்லது வந்து லேபிள் சேஞ்சு அ அ இதில ஏதாவது கம்பெனி கிராசரி ஸ்டோருங்கிற இருக்கிறதுக்கு பதிலா நீங்க ஏதாவது ஸ்டோர் நேம் மாத்துறீங்க. மாத்திட்டு எடிட் அப்ளை பண்ணீங்கன்னா, எடிட்டான்னு கேட்கும். எஸ் குடுத்தீங்கன்னா அப்ளை ஆயிடும். இந்த இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து எல்லா இன்வாய்ஸோட டைட்டில் இந்த டைட்டில் இருக்கு இல்லைங்களா? இந்த டைட்டில் நான் லெஃப்ட் சைட்ல காட்டுறேன் இல்லையா? செல்லர். ஸோ இந்த டைட்டில்ல அப்ளை ஆயிடும். ஸோ இங்க வந்துரும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு கம்பெனிய வந்து கிரியேட் பண்றது. ஒரு கம்பெனி செலக்ட் பண்றது. இதுல வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் 2 கம்பெனிஸ் கிரியேட் பண்ணுங்க. மோர் தென் 3 கம்பெனிஸ், 5 கம்பெனிஸ் என்ன மாதிரி நெறைய கிரியேட் பண்ணிட்டு காம்ப்ளிகேட்டடா பண்ண வேண்டாம். ஸோ சிம்பிளா கிரியேட் பண்ணி உங்களோட அ பில்லிங்க வந்து அ பண்ணுங்க. அதே மாரி ஜிஎஸ்டி சப்மிட் பண்றதுக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஜிஎஸ்டி நீங்க எடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ எந்த பைசாவும் நீங்க செலவு பண்ண போறதில்ல. நீங்க இத வந்து வீடியோஸ நல்லா லேர்ன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் கிடைக்கும். அதர்வைஸ் நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்க வீடியோஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணிட்டு, சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றது? அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே போட்டிருக்கிறோம். இதே வெர்ஷன் வந்து ஆ கேஸோ வேஜஸ் ஒண்ணு பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுவும் வந்து ஃபியூச்சர்ல வந்து ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அந்த கேஸோ வேஜஸும் இதில இன்ஸ்டால் ஆகுது. பட் அத இன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்ணல. இதுக்கப்புறம் அதையும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து
இந்த வெர்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஸோ நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அ என்னோட என்னோட கான்டாக்ட்ஸ் கூட நீங்க ஏற்கனவே ஒரு வீடியோல நான் குடுத்துருக்கிறேன். அதுல நீங்க பார்க்கலாம். ஸோ அல்லது நீங்க வந்து என்னோட கான்டாக்ட்ஸ் பார்க்கணும்னா, ஸோ இங்க கேசவ் பிஓஎஸ்ல ஸோ இதுல என்னோட கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதையும் நீங்க வந்து பார்த்துட்டு கூப்பிடலாம். உங்களுக்கு ப்ராப்பரா ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அம் இமெயில் வந்து kesavpos@gmail.com இமெயில். ஸோ உங்களோட கொரீஸு ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஏதாவது போட்டு ஒரு மெயில் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு நீங்க தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு உடனடியா ரிப்ளை கிடைக்கும். டோன்ட் வொரி. நீங்க இன்ஸ்டால் பண்ணி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணி சொல்லுங்க. இதுவரைக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறத பத்தி எதுவுமே சொல்லல. ஸோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். ஸோ எல்லாருமே வந்து பயன்படட்டும். ஆ எதுவுமே வந்து அ ஸ்பைஸா இல்லாம தானே பண்றோம். ஸோ நீங்க எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களும் இதுல வந்து அ என்ட்ரி போடட்டும். அவங்க அவங்களோட தொழிலையும் இதுல வந்து வளரட்டும். நன்றி, வணக்கம்.